வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி ரவா லட்டு எப்படி செய்கிறதுங்கிறத சொல்கிறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். ரவை வந்து 3 கிளாஸ் ரவை எடுத்துருக்கேங்க. சுகர் வந்து 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட் பார்த்துட்டு நிறுத்திக்கலாம். நான் 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். 3 கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ் எடுத்துருக்கேன். ஸ்வீட்னஸ் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் முந்திரி பல் ஒரு 10-20 பல் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. திராட்சை கொஞ்சம் இந்த கிளாஸில் எடுத்துருக்கேன். நான் இந்த கிளாஸில் 3 கிளாஸ் ரவை, 2 கிளாஸ் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வீட்னஸ் பார்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை, நெய், தேவையான அளவு நெய். இப்போ எப்படி செய்யணுங்கிறத செய்முறையை பார்ப்போம். வெறும் கடாய் தாங்க வச்சுருக்கேன். வெறும் கடாயில் ரவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கோங்க, கருகாமல் வறுத்துக்கோங்க. இது 3 கிளாஸ் சொன்னால ஒவ்வொரு கிளாஸ் அளவுக்கு கொட்டி வறுத்துக்கோங்க. ஏன்னா கருகிடும் ஃபுல்லாக கொட்டினீங்கன்னா, அதுக்காக சொல்கிறேன். புதுசாக சமையல் பண்ணுறவங்களா இருந்தால் கொஞ்சமாக செஞ்சு போட்டு வறுத்திங்கன்னா உங்களுக்கு கருகாமல் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வர மாதிரி வறுத்துக்கோங்க ரவையை. நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு கருகிடும், தீஞ்சிடும் கிளறும் போது. அதுக்காக தான் கொஞ்சமாக போட்டு செய்யுங்க. சீக்கிரமாக வறுபட்டுரும். நல்லா பாருங்கள், பொரிஞ்சிடுச்சு ரவை. ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த ரவை பொரியும் போது நமக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். வறுபட்டுருச்சுங்கிறது தெரியும். லைட்டாக கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆகும். ஒயிட்டாக இருக்கிற ரவைக்கு இருக்கும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். ரொம்ப கருக்கிடாதீங்க, பார்த்து. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பார்த்து விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் 1 செகண்ட் விட்டிங்கனாலும் அடையில் இருக்கிற ரவையெல்லாம் தீஞ்சிடும். இப்போ எடுத்துக்குவோம். பாருங்கள், அந்த அடியில் இருந்த ரவை கொட்டு நல்லா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா, கைவிடாமல் கிளறணும். இல்லைன்னா 1 செகண்ட் விட்டோம்னாலும் தீஞ்சிடும். கைவிடாமல் கிளறணும். கொஞ்சம் அடுப்பு பார்த்து கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் சூடாகணும் கடாயி. அதுக்கப்புறம் சூடாகிடுச்சுன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். கைவிடாமல் கிண்டுங்க ரவையை. வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு அதுக்குள்ளே அந்தாண்ட இந்தாண்ட வேலைக்கு போனீங்கன்னா அடியில் இருக்கிற ரவையெல்லாம் தீஞ்சிடும். இந்த வேலை பண்ண வந்தீங்கன்னா இதையே பார்த்து கரெக்டாக செஞ்சுடுங்க. இப்போ வந்து ரவையை ஃபுல்லாக வறுத்து எடுத்துட்டுங்க. சுகர் நான் 2 கிளாஸ் சொன்னேன் இல்லைங்களா, அதில் 1.5 கிளாஸ் சுகர் மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணியிருக்கேன். ஏன்னா சீக்கிரம் உருகிடுங்கிறதுக்காக. இது வந்து ஒரு 1/2 கிளாஸ் அப்படியே ஃபுல்லாக சர்க்கரை வச்சுருக்கேன். பத்தலைன்னா யூஸ் பண்ணுறதுக்காக நான் 1.5 கிளாஸ் சுகர் மட்டும் எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாயில் வந்து நெய் போட்டிருக்கேன். அந்த சூட்லேயே அது இதை உருகிடுச்சுங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்குவோம். கொஞ்சம் சிம்லேயே வைங்க. ஃபஸ்ட்டு முந்திரி போட்டுக்குவோம். ஏன்னா அது கொஞ்சம் கலர் வரணும். அதுக்காக கிரேப்ஸ் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா கருகிடும் முந்திரி கலர் வர்றதுக்குள்ளே. அதனால் ஃபஸ்ட்டு முந்திரி போட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போது கிரேப்ஸை போடுங்க. அப்போ கிரேப்ஸ் நல்லா உப்பி வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் தேங்காவை துருவி வச்சு நெய்யில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ரவா லட்டு கூட சேர்த்துக்கலாம். அப்போ நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யில் நல்லா கோல்டன் கலர் மாதிரி வர மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா கெட்டு போகாது சீக்கிரத்தில். கோகோனட் போட்டாலும் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ கிரேப்ஸை போட்டுக்குவோம். ஆனால் கிரேப்ஸ் சீக்கிரத்தில் அது உப்பி வந்துடும், ஃப்ரை ஆகிடும். நான் நட்ஸு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக தான் பாருங்கள் உப்புது கிரேப்ஸ். இந்த ஸ்டேஜில் அடுப்பு கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க.
பாருங்கள் நல்லா கிரேப்ஸ் எல்லாம் உப்பிச்சு பாருங்கள் எல்லா கிரேப்ஸும். இப்போ நம்ம இந்த ரவையை கொட்டிக்குவோம். நெய் கூட கொட்டி மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே போட்டோம், ஏன்னா தனியாக நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம், அதனால் ஃபுல்லாக கொட்டிட்டேன். இப்போ இதே ஸ்டேஜ்லேயே நீங்கள் சுகர், இந்த பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை 1.5 கிளாஸ் இதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். சுகர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்வீட்டுக்கு பார்த்து போட்டுக்கோங்க, நான் சொன்னேன் போட்டுறாதீங்க. இப்போ நான் 1.5 கிளாஸ் பவுடர் பண்ணினேன்னா 3 கிளாஸ் ரவை எடுத்துருக்கேன், அதனால் 1.5 கிளாஸ்க்கு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, ஐயில் வச்சுக்காதீங்க, அடி பிடிச்சிக்கும். அந்த சூட்டுக்கு உருகி இந்த சுகர் வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகி நமக்கு இலக்கமாக வரும். கிண்டிகிட்டே இருக்கணும். நான் கொஞ்சம் பால் சொல்ல மறந்துட்டேன், பால் தெளிக்கணும் உருண்டை பிடிக்கிறதுக்கு, அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க பாலை. இதை போட்டுக்குவோம், இந்த பவுடரை சரியாக இருக்கும். இப்போ 1.5 கிளாஸ் பவுடர் பண்ணி வச்ச சுகர் எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். 3 கிளாஸ் ரவை. பார்ப்போம், இது போட்டதே சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் எடுத்து வச்ச சுகரை இது கூட சேர்த்துக்கோங்க. அந்த சூட்டில் உருகிடும், பவுடர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ விட்டு பவுடர் பண்ண போனீங்கன்னா இதெல்லாம் அடி பிடிச்சிடும், அதனால் அப்படியே போடலாம். அடுப்பு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. காய்ச்சின பாலுங்க, ஏற்கனவே வாங்கி காய்ச்சின பால், நான் பசும்பால் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன பால் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். இப்போ லைட்டாக கொஞ்சம் இதில் இது பண்ணுங்கள், ஃபுல்லாக ஊற்றிட வேணாம். இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். இந்த பால் சேர்க்கும் போது தான் பாருங்கள் அந்த சுகர் வந்து இதாகி நல்லா இலக்கம் வரும் நமக்கு. இன்னும் கொஞ்சம் ஊற்றுறேன். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது அது மிக்ஸ் ஆகிக்கும். 1 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன் நான், உங்களுக்கு எப்படி வேணுமோ பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ரவை சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பி. எனக்கு ரவை இது 1 கிலோ இருக்கும், 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பவுடர் வீட்டில் இருந்ததுனால. நீங்கள் அரைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 ஏலக்காய் போட்டு அரைங்க. பாருங்க, நமக்கு உருண்டை பிடிக்கிற லெவலுக்கு வந்தாச்சு. இனி நம்ம கையில் நெய்யை கீயை டச் பண்ணி உருண்டை பிடிக்க வேண்டியது தான். இதுலேயே நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி கோகோனட்டு துருவி போடலாம், சின்ன சின்னதாக பல்லாக பீஸாக கட் பண்ணி நெய்யில் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். நட்ஸு வந்து நான் இன்றைக்கி முந்திரி மட்டும் போட்டிருக்கேன், நீங்கள் பாதாம் போடலாம், பிஸ்தா, எனி நட்ஸு உங்களுக்கு தேவையோ அதை போட்டுக்கோங்க. என்ன நட்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னு நம்ம விருப்பப்படுறோமோ அது இந்த மாதிரி ஸ்வீட்டில் போட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ இதாகிடுச்சு நல்லா. இப்போ வந்து கொஞ்சம் நெய் எடுத்து கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பண்ணிவிட்டு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி வரணும், உருண்டை பிடிக்க வரணும். இது வந்து சூடாக இருக்கும்போது தாங்க பிடிக்க முடியும், ஆறுனா வந்து ஒன்றும் சேராது. அதனால் கொஞ்சம் கை சூடு பொறுக்க, உங்களுக்கு எப்படி கை சூடு பொறுக்கிற அளவுக்கு பார்த்து எடுத்து உருண்டை பிடிங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அது. இப்போ நான் இது உருண்டை பிடிக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். தனியாக கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் நெய் எடுத்துக்கோங்க. நான் வந்து இது கொஞ்சம் அடுப்புலேயே தான் வச்சுருக்கேன், லோ சிம்மில் வச்சுருக்கேன் முடிஞ்சிருக்கு. ஏன்னா எனக்கு இங்கே சீக்கிரம் இறுக்கிடுங்கிறதுக்காக வச்சுருக்கேன். கொஞ்சம் கை உங்களுக்கு சூடு வந்து பொறுக்கிற அளவுக்கு பார்த்துட்டு இது பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே ரொம்ப சூடோடு இது பண்ண வேண்டாம், ஏன்னா பழக்கம் இல்லாதவங்களாக இருந்தால் ரொம்ப கஷ்டம்.
பால் கொஞ்சம் வேணால் ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. அதில் கை துவைச்சி கூட உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் இது வச்சது ரொம்ப இறுகி போச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் பாலை தெளித்து கேஸில் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் இலக்கம் வந்துடும். அப்புறம் உங்களுக்கு உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும். நெய்யும் தடவிக்கலாம். பாருங்கள், எனக்கே கை ரெட் ஆகிடுச்சு பாருங்கள், சூடு. புதுசாக பிடிக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் சொல்கிறேன். நம்ம செய்கிறமேன்ட்டு நீங்கள் பண்ணிடாதீங்க. பழக்கம் இல்லாதவங்களாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாயிடாது. கை உங்களுக்கு சூடு தாங்கணும், அந்த அளவுக்கு பார்த்து செய்யுங்க. எனக்கே பாருங்கள் இப்போ எப்படி ரெட்டாக இருக்குது. புதுசாக பண்ணுறவங்க பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் இதை உருண்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிருக்கேன்னா சும்மா ஒரு இதாக பிடிச்சி வச்சுருக்கேன். மறுபடியும் இதை நம்ம ஒரே லெவலாக பண்ணணும். பாருங்கள், கையெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு. நீங்கள் பிடிக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பிடிக்கணும். இதுக்கப்புறம் நல்லா கை வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரவையாக ஒட்டி இருக்கும், பிசு பிசுன்னு பிடிக்கும், உருண்டை ஒரே மாதிரி வராது. அதுக்கப்புறமா கீ கையில் தடவிக்கோங்க. நெய்யை தடவிட்டு இந்த உருண்டை பிடிச்சி வச்ச உருண்டையை இப்படி ஒரே மாதிரி சமம் பண்ணிக்கோங்க, பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி. ஏன்னா அது சூடாக இருக்கும்போதே அது உருண்டை பிடிச்சாதான், அதுக்காக தான். இந்த மாதிரி கீ கையில் தடவிட்டு கொஞ்சம் தூக்குனா அப்படி இருக்கிற இடத்துல கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது உள்ளே போகும், ஒரே மாதிரி வரும் நமக்கு உருண்டை பார்க்க. பார்த்தீங்கன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரே மாதிரி வரும். ஏன்னா கையில் நம்ம கீ தடவிருக்கோம், நம்ம கைக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அப்படியே லெவல் பண்ணி வச்சிட வேண்டியதுதான் உருண்டையை. இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இந்த மெத்தட் சொல்கிறதுக்காக வேண்டி இப்போ மறுபடியும் காட்டுறேன். ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சி வச்சுடுங்க, ஒரு அமுத்தம் கொடுத்து. அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் பண்ணி உருண்டை பிடிக்கும்போது தான் உடையாது. சும்மா சுற்றினீங்கன்னா உடஞ்சிடும். வைக்கும்போதே கொஞ்சம் ப்ரெஸ், கை இப்படி அமுத்துறா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் உருண்டை உடையாமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த ரவை நெய்யை கையில் தடவிட்டு ஒரே மாதிரி பண்ணோம்னா பாருங்கள், ஒரே மாதிரி இருக்கும் உருண்டை பார்க்குறதுக்கு. இது கொஞ்சம்லாம் அந்த ரவையெல்லாம் மேலே தூக்கிட்டு பார்க்க ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம கையில் கொஞ்சம் நெய்யை தேய்ச்சிக்கிட்டு இது மாதிரி இது பண்ணால் ஒரே மாதிரி உருண்டை கிடச்சிடும். கொஞ்சம் பாருங்கள், ரெடி பண்ணிட்டேன் நான். இதில் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக பிடிச்சிருக்கேன். சின்னதும் இருக்குது, பெருசும் இருக்குது, இதில் கொஞ்சம் மீடியமும் இருக்குது, இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. 1 கிலோ ரவை பாருங்கள் எத்தனை நமக்கு ரவா லட்டு கிடச்சிருக்குன்ட்டு. இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. கடையில் வாங்கி நம்ம ஸ்வீட் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்மளாம் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அது கொஞ்சம் ஹெல்த்தி. கடையில் போய் ரவா லட்டு வாங்கினீங்கன்னா டால்டா தான் போடுவாங்க. நம்ம வந்து நெய் யூஸ் பண்ணுறோம், நம்ம நீட்டாக வறுத்து இது பண்ணுறோம். கடையிலங்கிறப்ப ரவையை வறுக்க மாட்டாங்க, பச்சையாக போட்டுருவாங்க, இல்லை மிக்சியில் போட்டு அடித்து அப்படியே உருண்டை பிடிச்சிருவாங்க. அது சில குழந்தைங்களுக்கு சேராமல் போகும். ரொம்ப ஈஸியாக ரவா லட்டு வீட்டிலே செய்யலாம். நீங்கள் அந்த உருண்டை மட்டும் உங்களுக்கு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு பார்த்து உருண்டை பிடிங்க. அப்படி உங்களுக்கு உருண்டை லட்டு பிடிக்க முடியாத பட்சத்துக்கு ஒரு தட்டில் பிளேட்டில் நீங்கள் இது கீயை தடவிட்டு நெய்யை தடவிட்டு பிளேட்டில் போட்டு சமம் பண்ணி பீஸ் போட்டுருங்க. பருப்பி மாதிரி கொடுங்க, ரவா பருப்பி மாதிரி ஆகிடும். இதே சேம் மெத்தட் தான். இன்னும் கொஞ்சம் இலக்கத்துக்கு நீங்கள் பால் மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் தட்டில் கொட்டி இது பண்ண முடியும். சமமாக தட்டினீங்கன்னா அதுவே கூட சரியாயிடும், இறுகிடும். அந்த சுகர் ஒன்றோட அந்த பீஸுக்கு பிடிச்சிக்கும். உடனே பீஸ் போட்டுடணும். ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம் பாருங்கள் ரவா லட்டு. நான் வந்து 1.5 கிளாஸ் தான் சுகர் போட்டேன், அந்த 1/2 கிளாஸ் யூஸ் பண்ணல. சுகர் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுதுன்னா அந்த 1/2 கிளாஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 3 கிளாஸ் ரவைக்கு 1.5 கிளாஸ் சுகர் போட்டிருக்கேன். கரெக்டாக இருக்குங்க இது ஸ்வீட் எனக்கு. உங்களுக்கு இன்னும் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.